அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசியல கடந்த ஒரு வருஷமா பெரிய பேசும் பொருளா இருக்கிறது டிவிகே கட்சி மற்றும் அவருடைய தலைவர் விஜய் அவர்கள். விஜய் இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. எந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி லீடர்ஷிப் கொடுக்க போறாரு, 2026 ஆட்சி பிடிப்பாரா, அப்படி ஆட்சி பிடிச்சா எந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு, இதெல்லாம் தான் கடந்த ஒரு வருஷமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் டிபேட்ஸ் ஆகும் டிஸ்கஷன் ஆகும் போயிட்டு இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. கடந்த சில வாரங்களா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக். கரூர் மீட்டிங், அதில் நடந்த அந்த துயர சம்பவம், 41 பேர் உயிரிழந்தாங்க. தற்போதைக்கு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்போ இந்த கட்சி மீதும் தலைவர் மீதும் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில டிவிகே கட்சி பத்தியும் விஜய் பத்தியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லி நிறைய இளைஞர்கள் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இதை பத்தி நான் பேசியிருக்கேன். இப்ப மறுபடியும் இதை பத்தி பேச சொல்றாங்க. விஜய் அப்படின்ற தனிநபர் பத்தி நான் இப்ப எதுவும் பேச போறதில்ல. விஜய் அப்படின்ற ஒரு அரசியல் தலைவர், அவருடைய கட்சி டிவிகே. இதை நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கணும், தற்போதைக்கு அரசியல் களத்துல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, இளைஞர்களுக்கு ப்ராப்பரா விஜய் லீடர்ஷிப் தராரா இல்லையா, இதை தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தயவுசெய்து ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க விஜய் சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, விஜய் விமர்சனம் பண்றவர், விஜய் ஏத்துக்காதவரா இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, முதல்ல அரசியல், இதை பத்தி நிறைய பேருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சினிமால இருந்து வந்திருக்காரு, ஒரு கூத்தாடி, இவரெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இது முற்றிலும் ஒரு தவறான புரிதலுங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. கூத்தாடியா இருக்கிறது என்ன தப்பா என்ன? திருடினா தப்பு, பிச்சை எடுத்தா தப்பு, மற்றவங்களை ஏமாத்தினா தப்பு. கூத்தாடிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு கலை. தாராளமா எந்த ஃபீல்ட்ல இருந்து வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா இந்த அரசியலுக்கு வரவங்க எப்படி வரணும்? இந்த அரசியலை மதிச்சு வரணும், ப்ராப்பரான கொள்கையோட வரணும், மக்கள் பக்கம் நிக்கிறதுக்கு வரணும், மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வரணும், குறைஞ்சபட்சம் அரசியல் அறிவோட வரணும். அப்படி வர்றாங்கன்னா யார் வேணா வரலாம். விஜய் வரலாம், நயன்தாரா வரலாம், அஜித் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட வர்றவங்கள கூத்தாடி அப்படின்னு இழிவுபடுத்துறது சரியானது கிடையாது. சரி, அரசியல்னா முதல்ல என்ன? இதுலயே நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை. அரசியல் அப்படின்னா ஃபேம், அதாவது பெருமை, அப்புறம் பவர், அதிகாரம், சிஎம், பிஎம், இப்படிதான் நினைக்கிறாங்க. இது அரசியல் கிடையாது. அரசியலை பத்தி நிறைய அரசியல் ஞானிகள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. பிளேட்டோ இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, பாலிடிக்ஸ் இஸ் எத்திக்கல் ஆக்டிவிட்டின்றாரு. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு புனிதமான ஒரு செயல்பாடு, அது அரண் சார்ந்ததுங்கிறாரு. அவருடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அவர் தான் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸை மாஸ்டர் சயின்ஸ்னு சொல்றாரு. நிறைய சயின்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிரதானமான அறிவியல் எதுனா அரசியல் அப்படின்னு சொல்றாரு. ஓட்டோ வான் பிஸ்மார்க், ஜெர்மன் லீடர், அவர் தான் ஜெர்மனி யுனைட் பண்ணது. அவர் பாலிடிக்ஸ் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள்ங்கிறார். அரசியல் அப்படின்னாலே எது சாத்தியமோ அதை செய்யணும், அதுதான் அரசியல். அப்படி நம்பிக்கையோட வர்றவன் தான் அரசியல்வாதின்னு பிஸ்மார்க் சொல்றாரு. காந்தியும் பாலிடிக்ஸை பத்தி சொல்றாரு. காந்தி என்ன சொல்றாருன்னா, எத்திக்ஸும் பாலிடிக்ஸும் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்றாரு. அது ஒரு புனிதமான ப்ரொஃபஷன். இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, ரிலீஜனையும் பாலிடிக்ஸுமே இணைக்கிறார். ரிலீஜன் நமக்கு எத்திக்ஸை கொடுக்குது, அந்த எத்திக்ஸை நம்ம பாலிடிக்ஸ் கொண்டு வரணும்னு காந்தி சொல்றாரு. பாலிடிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை மூலமா இந்த சமூகத்துல எப்படி வளர்ச்சியை கொண்டு வரலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் சொத்துக்களையும் எப்படி பெட்டரா ஷேர் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லாம, அதை தாண்டி மக்கள் மத்தியில பிரச்சனை இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் செய்யற இந்த ஆக்டிவிட்டி தான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஃபேமிலியில இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும், ஆபீஸ்ல இருக்கும், கண்ட்ரியில இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்லயும் இருக்கும். இது எல்லாமே பாலிடிக்ஸ். நீங்க யுக்ரைன் ரஷ்யா சண்டை போடுறாங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை போடுறாங்க, என்னது இது? பாலிடிக்ஸ். ஹையஸ்ட் லெவல் பாலிடிக்ஸ். வீட்டுக்குள்ள அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டை இருக்கும், இது என்னது? ஃபேமிலி லெவல்ல இருக்க பாலிடிக்ஸ். ஆபீஸ்ல மேனேஜருக்கும் ஒர்க்கருக்கும் சண்டை இருக்கும், இது என்னது? இது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இதுதான் பாலிடிக்ஸ். அப்ப பாலிடிக்ஸ்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பாலிடிக்ஸ்ல டியூட்டியும் இருக்கு. லீடருக்கும் டியூட்டியும் இருக்கு, மக்களுக்கும் டியூட்டி இருக்கு. மனு இருந்தார் இல்லையா, மனுவை நம்ம நிறைய பேர் ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா வர்ணா சிஸ்டம்லாம் சப்போர்ட் பண்ணாரு. அதை தாண்டி மனு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மனு என்ன சொல்றாருன்னா, ஒரு லீடர், ஒரு மன்னர் எப்படி இருக்கணும்னா, வயசா இருக்கணுமா, நாலேஜபிளா இருக்கணுமா, அறிவுடையனா இருக்கணுமா, அவனுக்கு பேராசை இருக்கக்கூடாது, மற்ற சில சிம்பிள் பிளஷர்ஸ் நோக்கி அவன் போகக்கூடாது, செக்ஸ் இதெல்லாம் அவன் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடாது, மக்கள் சேவை மனப்பாங்கோட தான் அவன் இருக்கணும் அப்படின்னு மனு அந்த காலத்திலே பதிவு பண்ணியிருந்தார். அதை தாண்டி பிளேட்டோவும் சொல்றார் பாலிடிக்ஸை பத்தி. அந்த ரூலர் எப்படி இருக்கணும்னா, ஒரு பிலாசபர் கிங்கா இருக்கணுமா, தத்துவ ஞானியா இருக்கணுமா,
பொதுவாகவே பல அரசியல் ஞானிகள் இந்த தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு டியூட்டியோட அவங்க செயல்படணும், மக்களுடைய பிரதிநிதியா இருக்கணும், மக்களை பாதுகாக்கணும், அந்த நாட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே அரசியல் தலைவர்களை பார்க்கறாங்க. அப்ப அரசியல்ல ஒருத்தர் வராரு, தன்னை தலைவன் சொல்றாருன்னா கண்டிப்பா லீடர்ஷிப் இருக்கணும், அவங்க தைரியத்தோட செயல்படணும், மக்கள் பக்கம் நிக்கணும். புரியுதா? அதே போல மக்களுக்கும் டியூட்டி இருக்கு. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னா, அரசியல்ல யார் மக்களுக்கு சேவை பண்ணுன்ற நல்ல எண்ணத்தோட வராங்க, மக்கள் பக்கம் நிக்க யார் வராங்க, மக்களுக்கு ரிஸ்க் எடுக்க யார் வராங்க, யாருக்கு நல்ல அரசியல் அறிவு இருக்கு, யாரால நல்ல டிசிஷன்ஸை எடுக்க முடியும், இந்த நபர்களை தான் தலைவர்களா தேர்ந்தெடுக்கணும். இது மக்கள் சைடில் இருக்கக்கூடிய டியூட்டி. அப்ப இப்படிதான் நாம அரசியலை பார்க்கணும். இந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் டிவிகே கட்சியை பார்க்கணும், அந்த தலைவரை பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு அரசியல்ல டிவிகேவும் விஜயும் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்களா, இதை நம்ம பார்ப்போம். போன வருஷம் இஃப் ஐ எம் கரெக்ட், கிட்டத்தட்ட இதே டைம்ல தான் விஜய் அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாரு. அந்த மீட்டிங் அப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, மெயினா யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. ஒரு லீடருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட் தான். நீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் நிறைய யங்ஸ்டர்ஸை எப்பயுமே மீட் பண்ணுவேன், ரெகுலரா அரசியல் பத்தி பேசுவேன். கடந்த ஒரு வருஷமா டிவிகே கட்சி பத்தியும் நான் பேசியிருந்தேன். போன வருஷம் கேரளா நான் போகும்போது அங்க நிறைய யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, நிறைய கேரளா யங்ஸ்டர்ஸ் விஜய் கேரளால எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட பர்சனலா சொன்னாங்க. ரெண்டு வியூஸ் சொன்னாங்க. ஒன்னு கேரளா ஸ்டேட் அசம்பிளிலே நிக்கணும், உதாரணத்துக்கு காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்டோட சேர்த்து அவர் நின்னார்னா இங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, லோக்சபா எலெக்ஷன்லயே இங்க நிக்கலாம், எம்பிஸை கொடுக்கலாம், யூனியன் மினிஸ்டர்ஸை கொடுக்கலாம், இங்க நின்னா ஓட்டு போட ரெடியா இருக்கும் அப்படின்னு கேரளா யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விஜய்க்கு இதை பத்தி ஐடியா இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் கேரளா யங்ஸ்டர்ஸ் சொன்னது. ஏன்னா கேரளா யங்ஸ்டர்ஸ் இப்போ வரைக்கும் அவருக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாங்க, அங்க அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆனா அவங்க வெறும் ஃபேன்ஸா மட்டும் பேசல, ப்ராப்பரா பாலிடிக்ஸை புரிஞ்சு அவர் ஒரு லீடரா பார்த்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு லீடரா பாக்குறாங்க. அந்த மாற்றம் வருதுன்னா தாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாகவும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நான் நிறைய பேர்கிட்ட மீட் பண்ணி பேசினேன். தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அவருக்கு ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. 18 வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அவருக்கு ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. மெயினா யங்ஸ்டர்ஸ் ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. நிறைய விமன் ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா ஒரு சாரார் அப்ராக்சிமேட்டா ஒரு 60 to 70% அவருடைய ஸ்டார்டம் வச்சு ஓட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸ்டார்டம்னா சினிமாவில் நடிச்சாரு, அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு கரிஸ்மா, அதை வச்சு ஒரு இப்போ சிஎம் ஆகணும், நாங்க அதை விரும்புறோம், அவரை சிஎம் ஆக்கி நாங்க அழகு பார்க்க விரும்புறோம், இந்த அடிப்படையில் சப்போர்ட் பண்றாங்க. இது ப்ராப்பர் அரசியல் புரிதல் கிடையாது. ஆனா இன்னொரு சாரார் ஒரு 30 to 40% இவங்க ப்ராப்பர் அரசியலை புரிஞ்சு அரசியல் மாற்றம் வேணும், விஜய் அந்த மாற்றத்தை கொடுப்பாரு, அவர் ஒரு நல்ல லீடரா இருக்கிறாரு, சின்ன வயசுல பெரிய வாய்ப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு புரிதலோடய ஆன்சர் பண்றாங்க. ஸோ இப்படிதான் விஜய் சப்போர்ட்டர்ஸை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, விஜய் இந்த சப்போர்ட்டை ப்ராப்பரா யூஸ் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இதை ஃபுல்லா இன்னும் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் அந்த அளவுக்கு பெட்டரா லீடர்ஷிப் கொடுக்கல. இது என்னுடைய கருத்து. ஒரு லீடர் பாத்தீங்கன்னா எப்போ ஒரு கிரைசிஸ் இருக்குதோ, நெருக்கடி இருக்கோ, அப்பதான் அவர் தைரியத்தோட செயல்படணும், மக்கள் பக்கம் நிக்கணும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களை மறந்துட்டார் நான் சொல்ல வரல, அவர் கண்டிப்பா பெட்டரா செயல்பட்டுருக்கணும். அந்த சம்பவம் நடந்த உடனடியா மக்களை போய் பார்த்துருக்கணும். அவர் பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும். ஒருவேளை வேற யாராவது சந்தேகப்படுறாரு இந்த சம்பவத்துக்கு அப்படின்னாலும் அதை ஓப்பனா மக்கள் கிட்ட சொல்லியிருக்கணும், பிரஸ் மூலமா சொல்லியிருக்கணும். ஸோ இதுலலாம் பாத்தீங்கன்னா அவர் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. இது வரைக்கும் ஒரே வீடியோல மட்டும்தான் பேசியிருக்காரு மக்கள் கிட்ட, இஃப் ஐ எம் கரெக்ட். ஸோ இதுலலாம் லீடர்ஷிப் மிஸ் ஆகுது விஜய் கிட்ட இருந்து. ஒரு தலைவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் கண்டிப்பா இதை விட பெட்டரா பண்ணணும். இந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா அவருக்கு கிடைச்சிருக்கு. நான் சொன்னது போல லீடர்ஸ்க்கு ஒரு டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டியை அவர் கண்டிப்பா செய்யணும். ஒரு லீடர் தன்னை எப்பயுமே ஒரு சாஃப்டாகவும் லவ்விங் கேரக்டராகவுமே காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியம் கிடையாது. சில நேரத்தில் சில முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஒரு சில மக்கள் அதை விரும்பவும் மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதுக்கும் ரெடியா இருக்கணும். யூ ஷுட் பி ஹூ யூ ஆர். உங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை நீங்க பில்ட் பண்ணலாம், தப்பு இல்லை.
அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். சில பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க தான். அதே நேரத்தில் கரெக்டான டிசிஷன்ஸை கரெக்டான டைம்ல தைரியமா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பெருகும். ஸோ இதை விஜய் மைண்ட்ல வைக்கணும். அதன்படி தான் அவர் செயல்படணும். அடுத்து அவருடைய அரசியல நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கொள்கையை இன்னும் அவர் தெளிவா சொல்லல. அவரு லெப்டா ரைட்டா அப்படிங்கறத சொல்ல. லெப்டா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், சென்டரா இருக்கலாம், அவருடைய இஷ்டம். ஆனாலும் அந்த கொள்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை இப்போ வரைக்கும் சொல்லல. கரப்ஷனை எதிர்த்து அவர் ஹெவியா ஒர்க் பண்ண போறாரா, ஜெண்டர் ஜஸ்டிஸ்க்கு ஒர்க் பண்ண போறாரா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அவர் ஒர்க் பண்ண போறாரா, சமூக நீதிக்கு ஒர்க் பண்ண போறாரா, சமூக நல்லிணக்கத்துக்கு ஒர்க் பண்ண போறாரா, இந்த மாதிரி முக்கியமான வேல்யூஸையும் ஐடியல்ஸையும் அவர் இப்போ வரைக்கும் தெளிவா சொல்லல. இதுல அவர் கிளாரிட்டி கொடுத்தா பெட்டரா இருக்கும். அடுத்து ஆளும் கட்சி எதிர்த்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா பண்ணணும், அதுதான் ஒரு லீடருடைய ஒரு டியூட்டி. ஆனா தான் ஆட்சிக்கு வந்தா ஸ்பெசிபிக்கா என்ன பண்ண போறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன பண்ணுவேன், இளைஞர்களுக்கு என்ன பண்ணுவேன், கல்விக்கு என்ன பண்ணுவேன், ஹெல்த் கேருக்கு என்ன பண்ணுவேன், வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவேன், இதை பத்தி அவர் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஸோ இதுலெல்லாம் அவர் அவருடைய டியூட்டியே பண்ணணும். இதுல அவர் தெளிவை கொடுக்கல அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. இப்போ சில பேர் சொல்றாங்க இவர் ஒரு பி டீம், ஏ டீம், இந்த கட்சி சார்பா வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு எந்த கொள்கையை வேணாலும் எடுக்கலாம், அது அவருடைய இஷ்டம். ஆனா அந்த கொள்கைக்கு உண்மையா இருக்கணும். உதாரணத்துக்கு விஜய் பாத்தீங்கன்னா பிஜேபியில கூட போய் சேரலாம், ஹைபாத்தட்டிக்கலா சொல்றான், காங்கிரஸ்ல சேரலாம், டிஎம்கேல சேரலாம், ஏடிஎம்கேல சேரலாம், கம்யூனிஸ்ட் கட்சியில சேரலாம், அது அவருடைய இஷ்டங்க. அதை மற்றவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த கொள்கைக்கு உண்மையா இருக்கணும். ஆனா இப்ப அவருடைய கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்ப அந்த கட்சியுடைய கொள்கை என்னன்னு அவர் இன்னும் தெளிவா சொல்லாம இருக்காரு. நான் வந்தா என்ன செய்வேன்னு இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு. சோ இதுதான் அவருடைய வீக்னஸா இருக்கு. இது எந்த அளவுக்கு அவர் வேகமா செய்ய போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா சிஎம்மா தான் ஆகணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஒரு கட்சியிலேயே கூட சேர்ந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆகலாம், அதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து காங்கிரஸோ பிஜேபி ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து கூட பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆகுறாரு, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகுறாரு, ஹோம் மினிஸ்டர் ஆகுறாரு, காமர்ஸ் மினிஸ்டர் ஆகுறாரு அப்படின்னா அதுலயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நிறைய இளைஞர்கள் லீடர்ஷிப் கொடுக்கலாம். சோ இதுதான் அரசியல். அதே நேரத்தில் சொந்த கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும், ஸ்டேட்ல மட்டும் அதிகமா போக்கஸ் பண்ணணும், இங்க லீடர்ஷிப் கொடுக்கணும், ஒரு லாங் டேர்ம்ல லீடர்ஷிப் கொடுக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அப்படியே யோசிக்கலாம். சோ பல்வேறு கோணங்கள்ல நம்ம அரசியலை பார்க்கணும். ஆனா அவங்களுடைய எண்ணம் என்ன, புரிதலோட வந்திருக்காங்களா, மக்களுக்காக வந்திருக்காங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை மக்கள் தான் வெரிஃபை பண்ணணும். அன்பார்ச்சுனேட்டா விஜயினுடைய நிறைய சப்போர்ட்டர்ஸ் இன்னும் ஒரு ஃபேன் மென்டாலிட்டியில இருக்காங்க. இது தவறு. நான் எல்லாரையும் சொல்லல, நான் சொன்னது போல ஒரு 40% தெளிவு இருக்கு, மிச்சம் ஒரு 60% பாத்தீங்கன்னா தெளிவு இல்லாம இருக்கு. இது ரொம்பவே தவறு. நான் சொன்னது போல மக்களுக்கும் டியூட்டி இருக்கு. அந்த லீடர்ஸ் அக்கௌண்டபிளா வைக்கணும். அவங்க டியூட்டியை கரெக்டா பண்றாங்களான்றதை யார் செக் பண்ணணும்னா மக்கள் தான் செக் பண்ணணும். ஸோ அவருடைய சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் படுத்துதல் இன்னும் நடக்கல. இந்த அவேர்னஸ் வரணும். இதை விஜய் தான் பண்ணணும். இந்த பொலிட்டிசைசேஷன், அரசியல் மயமாக்குதல ஒருவேளை அவர் பண்ணல, ஃபேன்ஸாவே இருக்கட்டும், நமக்கு அவங்க ஓட் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சாருன்னா இதே அவருக்கு டெட்ரிமெண்டலா இருக்கும். நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆக்டர் அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஓட் பண்ண போயிடுவாங்க. இப்படி மாறிடும். இந்த குரூப் இப்படிதான் ஓட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இந்த குரூப்புக்கும் அவரு அக்கறை எடுத்து அவங்கள அரசியல் படுத்தணும். நீங்க வெறும் ஃபேனா மட்டும் இருக்காதீங்க, என்னுடைய தொண்டரா இருங்க, மக்களை போய் பாருங்க, இது நம்மளுடைய ஐடியாலஜி, இதை சொல்லுங்க, நம்ம இதெல்லாம் மாற்றமா கொண்டு வருவோம், இதை போய் தெளிவுபடுத்துங்க அப்படின்ற தெளிவை முதல்ல இவர் கொடுக்கணும். அந்த பார்ட்டி இன்னும் பெட்டர் ஆர்கனைஸ் பண்ணணும், கிரவுண்ட் லெவல்ல லீடர்ஸை உருவாக்கணும். வேற எங்கேயாவது மீட்டிங் நடத்துறாங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கவே கூடாது, அதற்கான உறுதி அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் முதிர்ச்சியை விஜய் அவர்கள் கண்டிப்பா டெவலப் பண்ணணும். இதை டெவலப் பண்ணாரு அப்படின்னா தான் அவரால் அரசியல்ல ஃபர்தரா சக்சீட் பண்ண முடியும், பெட்டரான லீடர்ஷிப் கொடுக்க முடியும். தற்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் தொடர்ந்து நிலைக்கும். கடைசியா அவர் 2026 எலெக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, என்னுடைய ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிடுறேன். இது என்னுடைய இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். அவர் தொடர்ந்து அரசியல்ல கண்டினியூ பண்றாரு, மக்கள் கிட்ட பேசுறாரு, மக்களை போய் பார்க்கறாரு, மக்கள் பக்கம் நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு குறைஞ்சது ஒரு 15% ஓட்டு வரும். குறைஞ்சது நான் சொல்றேன், மேக்சிமம் ஒரு 25% வரைக்கும் கூட போகும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் களத்துல நிறைய மக்களோட பேசியிருக்கேன், நிறைய பேர் ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் சப்போர்ட் இருக்கு. அதே நேரத்தில் நிறைய பேர் மாற்றத்தை விரும்பவும் செய்யறாங்க. 2026 எலெக்ஷன்ல நிறைய கட்சிகள்ல இருக்கக்கூடிய
அந்த ஓட் ஷேர் வந்து இவர் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து மட்டும் அப்ராக்சிமேட்டா ஒரு 5 to 6% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். மற்ற கட்சிகள்ல இருந்தும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நியூ ஓட்டர்ஸ்ல நிறைய பேர் விஜய்க்கு ஓட் பண்ண ரெடியா இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் சொல்றேன். 15% ஆரம்பிச்சு ஒரு 25% வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையுமே கொஞ்சம் அது வந்து கிராஸ் பண்ணலாம். அதை தாண்டி 26 எலெக்ஷன்ல ஓட் ஷேர் வச்சு பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் வரக்கூடிய வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்போ வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 2026 ஒருவேளை ஆட்சி அமைக்க முடியலனா கூட அவர் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பொறுமையா இருக்கணும், லீடர்ஷிப் கொடுக்கணும். ஆப்போசிஷன் லீடரா ஒரு வேலை மாறலாம், இல்லைன்னா ஒரு பொலிட்டிஷியனாவே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பொறுமையோட இருக்கணும், பொறுமையா மக்கள் பக்கம் அவர் நிக்கணும், மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அவருடைய டியூட்டியை தொடர்ந்து பண்றாருன்னா 2031ல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 26ல அவர் ப்ரூவ் பண்ணிடுவார். ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற கட்சிகள் 2031ல அவருடைய லீடர்ஷிப்பை எடுக்க ரெடியா இருப்பாங்க. அந்த நேரத்தில் தனக்கு கீழே கூட்டம் அந்த ஒரு கொலிஷனை ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் ரிகார்டிங் டிவிகே அண்ட் மிஸ்டர் விஜய். ஓகே, டிவிகே மற்றும் விஜய் இவங்களுடைய அரசியல் பற்றி என்னுடைய வியூஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய வியூஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.